தமிழ்நாட்டில் இருக்கிற மண், மலை, தண்ணீர் இது எல்லாத்தையும் சூறையாடியது திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள், இல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், இல்ல அவங்க கீழே இருக்கிற பொறுப்பாளர்கள். அதாவது அந்த ஏரியாவோட பகுதி, வட்டம், இந்த மாதிரி நிறைய அவங்களுக்குள்ள ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அவங்க தான் மோசமா நாசம் அடிச்சிருக்காங்க. அதை மக்கள் புரிஞ்சிருக்காங்க. அதனால இந்த எலெக்ஷன்ல தண்ணீர் ஒரு முக்கிய பிரச்சனையா இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, மத்திய அரசோட வீட்டுக்கு குடிநீர் திட்டம், அதுக்கு ஒரு நல்ல வடநாட்டு பேர் வச்சிருந்தாங்க. அந்த பேரை நான் எடுத்துக்கல. பட் ஆனால் அந்த திட்டம் இந்நேர செயல்பாட்டுக்கு வந்திருக்கணும். ஆனால் திமுக காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டுக்கு 3000லேருந்து 5000 ரூபா தனியாக பணம் வாங்கி அது எந்த ஒரு கணக்கிலும் இல்லாமல் அது பாட்டுக்கு வாங்கியிருக்கிறாங்க. அது மக்களும் அரசாங்கம் கொடுக்க சொல்கிறாங்கன்னு அப்படி கொடுத்துருக்குறாங்க. இந்த பணம் கோடி கோடிக்கணக்கான பணம். இந்த பணம் என்னாச்சுன்னு கூட யாருக்குமே தெரியல. உங்கள் தொகுதியில் இந்த மாதிரி நீங்கள் 3000 ரூபா 5000 ரூபா கொடுத்துருந்தீங்கன்னா இந்த வரப்போகிற எலெக்ஷனில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓப்பனாக கேளுங்க, இந்த பணம் எங்கே போச்சு? மத்திய அரசு இருந்து முழுசாக வந்த பணத்தை அப்படியே அபேஸ் பண்ணிட்டாங்க. இந்த 3000 ரூபாயும் எங்கே போச்சுன்னு தெரியல. அதனால் வீட்டுக்கு குடிநீர் அவசியம் வரணும்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை கேள்வி கேளுங்க, அவங்களுக்கு ஓட்டே போடாதீங்க. உண்மையாகவே மக்கள் பணத்தை தின்னு கொழுத்து போன கட்சி அது. அதனால மக்களுக்கு இந்த 1000 ரூபா 2000 ரூபா 5000 ரூபா கொடுக்குறாங்கிறது ஏமாந்து போகாதீங்க. எல்லாருமே அரசாங்கத்துக்கு வந்தாங்கன்னா கட்டாயம் கொடுப்பாங்க. விஜய் முதலமைச்சராக வந்தாலும் அவர் இந்த தொகையை மக்கள்கிட்ட தான் கொடுப்பாரு. வேற விதமாக கொடுப்பாரா இருக்கும். ஒவ்வொருத்தரும் வேற வேற விதமாக கொடுப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. அவங்களும் இதை மக்களிடத்தை கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஒரே காரணம், ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயம் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். இது ஒரு சோசியலிஸ்டிக் நாடோட அடிப்படை சித்தாந்தம். அதனால் அதை மாற்ற முடியாது. அந்த காலத்தில் டிவி கொடுத்துருக்காங்க, ஜெயலலிதா அம்மா கம்ப்யூட்டர் லேப்டாப் கொடுத்துருக்காங்க, சைக்கிள் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. இதை பணமாக இந்த தடவை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் பணத்தை வச்சு ஏமாந்து போகாதீங்க. தண்ணீர் கொள்ளை உங்கள் கிராமத்தில் நடந்திருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஓடோடு விரட்டுங்க. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டும் தமிழகம்.